ஹாய் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட் தான். ஸோ இந்த பிளேஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது ஓகேங்களா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். பட் ஸ்டில் வந்துட்டு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இது வந்து இந்த லெவலில் பிரேக் ஐ மீன் இந்த லெவலில் பிரேக் ஆகி போதோ அப்போ தான் இது வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். இந்த லெவல் அது பிரேக் ஆகும் ஓகேங்களா. பிரேக் ஆச்சு அப்படின்னு பட்சத்தில் வந்து இதுவரை நம்ம டார்கெட் வைக்கலாம் ஓகேங்களா, பிரேக் ஆன பட்சத்தில். பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை டைம் ட்ரேட் பண்ணுவீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா 9:30லேருந்து 10 மேக்ஸிமம் 10 தான், இல்லைன்னா 10:15 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. ஸோ காலையில் எப்போவுமே ஒரு மொமெண்டம் இருக்கும் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியில் நான் நிஃப்டி பண்ணுறதில்ல, பேங்க் நிஃப்டி மட்டும்தான். ஸோ இன்றைக்கி அந்த மொமெண்டம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த மொமெண்டம் வந்து இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரை இருந்தது ஓகேங்களா. ஸோ லைக் இது என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு செட் ஆகும். ஒவ்வொரு ஆளோட இதை பொறுத்து இருக்குது. சிலவங்க வந்து 10 மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க, லைக் அவங்க கொஞ்சம் நிறைய கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இதுவரை பண்ணணும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஓஎல இது பண்ணி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது பாருங்கள். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இங்கே நிறைய நம்பர் ஆஃப் டச் பாயிண்ட்ஸும் இருக்குது. மோரோவர் வந்து அந்த ட்ரெண்டையும் லைக் பிரேக் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீ இது நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து போய் ஒரு கேண்டில் இதில் வச்சுட்டு அகெயின் ஒரு கேண்டில் வரும்ல, ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இதுலேருந்து இது வரை நீங்கள் எடுக்கணும் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னு உள்ள பட்சத்தில் நீங்கள் உங்களோட இது எப்படின்னா ஓகே பிவட் பாயிண்ட் கீழே வந்திருக்குது. பட் ஸ்டில் அப்படின்னு உள்ள பட்சத்தில் நீங்கள் அதோட லோ வரை வைக்கலாம், இது வரை வைக்கலாம். ஐ மீன் கீழே போச்சு அப்படின்போது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்பர் ஆஃப் டச் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். கீழே வருதுன்னு உள்ள பட்சத்தில் அகெயின் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் தான். இது கீழே இப்படி மார்க்கெட் கீழே வந்து இது கட் ஆகி அகெயின் ஒரு செகண்ட் கேண்டில் வரும் பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரை நீங்கள் பாயிண்ட் வைக்கணும் ஓகேங்களா. மேலே போச்சுன்னா இது போச்சுன்னா அது ஓகேங்களா. மேபி கன்சல்டேட் ஆகி கூட எய்தர் மேலே இல்லைன்னா கீழே பிரேக் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கேல்பிங்க்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும் ஓகேங்களா. அண்ட் இன்றைக்கி நான் நல்லா வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் நடந்துச்சு இன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் மாதிரி போச்சு ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா லைக் மேலே போகுது அப்படின்னு வாங்குவாங்க. பட் அப்படி கிடையாது. அது உடனே அது டக்குன்னு கீழே வந்துட்டு பாருங்க. நீங்கள் ஆக்சுவலாக நேராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது எப்படி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதில் தான் நிறைய பேர் மாற்றுறது. எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ சப்போர்ட் ஜோனோ ஓகேங்களா. அந்த கேண்டில் போன உடனே எடுக்கவே கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு கேண்டில் வந்து இதில் வருதுன்னு வைங்களேன், ஒரு கேண்டில் வந்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம எடுக்கவே கூடாது. செகண்ட் ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கணும், லைக் சேர்ந்து கூட இருக்கக்கூடாது. அது தனியாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோட பாடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து எடுக்கணும் ஓகேங்களா. அதோட ஸ்ட்ரென்த் பார்க்கணும், அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது தெரியாமலே இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ உள்ள பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில், ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த 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 அந்த தலைக்குப்புற கிடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு அது இதுவரையாவது அட்லீஸ்ட் வரும் நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் இதுவரையாவது வரும் ஓகேங்களா. இதுவரையாவது வரும் ஓகேங்களா. இதுவரை டச் ஆகிட்டு மேபி கீழே வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மேலே போனால் கூட போகலாம். பட் அட்லீஸ்ட் இதுவரையாவது வரும் ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் பாருங்கள். அண்ட் அகெயின் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓகேங்களா. ஓகே, ஸோ நமக்கு தெரியணும் எது வரை போகும், எது வரை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸில் வரும், நிறைய சார்ட்ஸ் பார்க்கும்போது வரும் ஓகேங்களா. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பொலிங்கர் பேண்ட்ஸ் வந்து நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. அதில் எப்படி கீழே வந்தது அப்படின்னு நான் எடுக்கிறது கிடையாது. பட் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் மெயினாக ஓகேங்களா. ஓகே, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மேலே எப்போ எடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் கட் ஆகி செகண்ட் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது ஓகேங்களா.
ஸோ அது நம்ம சென்சிபிள்ல ரொம்ப போட்டிருந்தோம். இது வந்து இது வந்து ஃப்ரீ. இதில ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்கு. நம்ம ஃப்ரீ தான் யூஸ் பண்றோம். ஸோ ஒயிட் ஸ்க்ரீன்ல அது ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப கிளியரா தெரியும். அதுக்காக நான் இத யூஸ் பண்றேன். ம். ஓகே. இதில ட்ரெண்ட் லைன் கூட நம்ம வரைஞ்சு பார்க்கலாம். பட் நம்பர் ஆஃப் ட்ரெண்ட் லைன் நெறைய லைன்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கிளீனா இருக்காது. ஓகே. அதான் நான் சொன்னேன் இல்லையா? இந்த இத கட் பண்ண பிறகு தான் நீங்க மேல எடுக்கணும். பட் நம்ம எப்பவுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கிறத தான் பார்க்கணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமா இருந்தா கூட நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ லெட்ஸ் சி அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.